ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில் 3 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம் முதல் அத்தியாயத்தில். இப்போ 4வது ஸ்லோகத்துக்கு என்ன அடுத்தது என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் வந்து துரோணாச்சாரியருக்கு வந்து துரியோதனன் வந்து நீங்கள் வந்து எந்த பாரபட்சமும் காட்டாமல் போர் புரியணும் அப்படின்னு வந்து துரோணாச்சாரியர்கிட்ட சொல்கிற. அப்படி அடுத்த 4வது ஸ்லோகத்தில் அத்திர சூரா மகேஷ்வாஷ பீமார்ஜுன ஷமாயுதி யுயு தானோ விராடஸ்ச த்ருபதஸ்ச மகாரத. அந்த சேனையில் பீமனுக்கும் அர்ஜுனுக்கும் சமமான வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர். யுயுதானன், விராடன், துருபதன் போன்ற மாபெரும் வீரர்கள் உள்ளனர். இந்த ஸ்லோகத்திலேருந்து ஒரு விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துரியோதனன் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட வந்து துஷ்டத்துய்வன் வந்து உங்களை கொல்றக்காகவே வேள்வித்தியிலிருந்து துருபதனோட பையனாக வந்தவர். ஆனால் துரோணாச்சாரியருக்கு தெரியும் தன்னை கொள்கிற அளவுக்கு அவங்க வந்து அந்தளவுக்கு பலசாலி இல்லை, அவர் ஒரு பெரிய முக்கியமான தடை இல்லை அப்படிங்கிறது வந்து துரோணாச்சாரிக்கும் தெரியும், துரியோதனுக்கும் தெரியும். இருந்தாலும் மென்ஷன் பண்ணுறாரு, பாரபட்சம் காட்டாமல் நீங்கள் வந்து போர் புரியணும் அப்படின்ட்டு. அதையும் தாண்டி இன்னும் வந்து பீமனுக்கும் அர்ஜுனுக்கும் நிகரான மகாரதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறாரு. யாருன்னு பார்த்தா பீமனும் அர்ஜுனனும் வந்து ஒரு நல்ல பலசாலியான போர் வீரர்கள். அது வந்து மகாரதர்கள்னால் எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்கள வந்து அழிக்கக்கூடிய பவர் அவங்கக்கிட்ட இருக்கும். அதாவது மகாரதர்கள், அதிரதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறாரு. ஆக்சுவலாக துரோணாச்சாரியருக்கு வந்து துரியோதனன் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. யுயுதானன், விராடன், துருபதன் இவங்கெல்லாம் வந்து மாபெரும் வீரர்கள் இருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இன்னுமே கவனம் செலுத்தி போர் புரியணும் அப்படிங்கிறது வந்து துரியோதனன் சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன வருதுங்கிறது அடுத்து பார்க்கலாம். தொடர்ந்து கேளுங்க. ஹரே கிருஷ்ணா.